வணக்கம் முருகா எனக்கு கருணை வளர்ந்தார ஐயா வளர்ந்தார பள்ளி குஞ்சரி தெய்வயான மயில் வீரா மயில் வீரா ஐயா கரக்க சொன்னார வேளா எங்கள் ஆதிசக்தி மைந்தனி பாலா ஐயா கரக்க சொன்னார எங்கள் ஆதிசக்தி மைந்தனி பாலா முருகா உனக்கு பங்குனி முருகா உனக்கு தேரோடும் கவலை படித்தவர்க்கு பவவீனை பறந்தோடும் இந்த பரமனை அமைத்தனுக்கு மருகா ஐயா உன்ன பல தெய்வவேறி இருக்கா ஐயா உன்ன பல தெய்வவேறி இருக்கா நீ ஓம் என்ற பொருளாய் பாபா தலைவா முருகா நீ கனியினாலே கோபம் கொண்டு வள வந்தா பழனி மறையில் என்று பக்தருக்கு கருள் தந்தாய் கருள் தந்தாய் ஐயா கவலை சுமந்தவர்கள் கோடி கந்தா உன் சன்னதியை நாடி அங்க கவலை சுமந்தவர்கள் கோடி கந்தா உன் சன்னதியை நாடி நான் சின்னஞ்சிறு பிள்ளை நான் பாடி நான் சின்னஞ்சிறு பிள்ளை நான் பாடி ஐய சித்தம் பொருந்திட நித்தம் வருந்திட என்னடா அந்த கட்சி அடிச்சு இந்த முட்டி நவுந்து போச்சுடா எந்த கட்டிடா அந்த கட்டி ஓட்ட வாங்கி வைக்க பாக்கலாம் சித்தப்பா ஐயா சின்ன மாமனாரு சித்தப்பா நான் நடந்து வர வழியில ஒரு பையன் இடிச்ச இடியால எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது பொண்ணுக்கு நெஞ்சு வலிக்குது சின்ன மாமனாரு எனக்கு சொல்லி சின்ன மாமனாரு சொல்லி ஓடியா போச்சா குடும்பம் பண்ணி வச்சுக்கிறோம் சின்ன மாமனார நீ போ நான் பாத்துக்கிறேன் போ இந்த மாதிரி நீ வரக்கூடாது என் குடும்பத்துல நீ கோல விடக்கூடாது ஆம்பளை மாரி அடிக்கிறியா அப்படி அடிக்கல தேவா அவன் ஆம்பளை மாரி அடிச்ச
நான் யோகாடி புளி துவைக்கிறேன். என்ன அடிக்காதா முடிவு சொன்னேன். இப்ப குடுக்க முடியா அப்ப டெம்பரு நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு நாள் மார்கழி மாசம் வீட்டு முன்னால அந்த பாட்டு அப்படி பார்த்து கிடையாது. சாவு சாவு சாவடா தூக்கு பண்ணி சாவுடான்னு பார்த்து இல்ல. நான் பாடுற மாதிரி சாவு சாவு சாவுடா இன்னைக்கு 2 பேரும் என் கொட்டை திருட்டு சாவுடா. எல்லாம் அருமையாக என்ன பண்றது எனக்கு தான் உடம்பு சரியில்லை. ஏன்னா என்னடா பண்ண போற என்ன உட்காரு ஆட்டம் பார்க்க வேண்டாம். கொஞ்சம் நஞ்சு தண்ணி குடிக்கணும். சொம்பு சொம்பா குடிச்சிட்டு சந்து சந்தா நடக்கிற காக்கா அறக்காத உட்காரு. வாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். வயிற்றுக்கு என்ன தின்னுங்க? சோறு சாப்பிடுறேன். நல்லா இருக்கேன். கிடையாது. ஏண்டா தாலி எடுத்து உள்ள போடு. ஏன் தாலி எடுத்து உள்ள போடு சொல்றேன். அப்படி கிடையாது. வித்து வாங்கி தன பையன். நல்லா கேட்டுங்க. ஒரு பொண்ணா பிறந்தா இந்த தாலி இருக்குது. தாலி எம்மா பாதுகாப்பா வச்சிருவாங்களோ வீட்டுக்கார பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. பெண்களை பாரு. ஏரி வேலைக்கு போகலாம், கொத்தனார் வேலைக்கு போகலாம், கருப்பாட்டு போகலாம். பாரு எப்ப மழை வருது கேளு. 6 நாளா கூத்து நடக்குது. மழையே வரல. இப்ப நீ வர வச்சுதான் மழை வர போகுது. இந்த தாலி அம்மா பாதுகாப்பா வச்சிருவாங்களோ வீட்டுக்கார பாதுகாப்பா வச்சிருக்காங்க. பாரு ஏரி வேலைக்கு போகலாம், கொத்தனார் வேலைக்கு போகலாம், கருப்பாட்டு போகலாம், களவாட்ட போகலாம். பாரு தாலி மழை வரைய வச்சிருக்கோம். எப்படிங்க பாரு எங்க இருப்பான் அப்படி கிடக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான் புடிச்சு எங்க போன கிடக்குனாலும் தெரியாது. அத போல இந்த தாலி இருக்குது. தாலி எதுக்கு 3 முடிச்சு போடுறாங்க? பாதுகாப்புக்கு தான். என்ன பண்றீங்க தெரியுமா? என்ன பண்றேன்? உங்களுக்கு டவுன் வேண்டி ஃப்ரீயா விட்டாங்களா? நீங்க கட்ட பைய ஒண்ணு எடுத்துக்கிட்டு தாலியை கட்டி மாட்டிட்டு டவுன் வேண்டியில ஏறுறீங்க.
கடவுள்ல சாயந்தரம் வெள்ளாட்டு வந்து இறங்கிடும். அது உன் குடும்பத்துல நடக்குது அந்த மாதிரி. அண்ணன் முன்னாடி என்ன தாலி முன்ன போடலாம், முன்னாடியே கேடியார வந்துட்டான். ஆமா ஐயா, ஆமா இவன் முன்னாடி முன்னால தாலி பின்னால போறதால முன்னாடியே வந்து உட்காந்து தாள அடிக்கிறான். சரி வாங்க, வர வேண்டிய வணக்கம் தம்பி. ஒரு பெண்ணொருத்தி சபைக்கு வந்து விட்டா ஒரு கூட பிறந்த அக்கா தங்கனை போல நினைக்க